Taste the Daily. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னித்தமிழை வளர்த்தவர்களில் முதன்மையாக இடம்பெறுபவர் பெரும்பிடுகு முத்தரையரே ஆவார் என குறிப்பிட்டுள்ளார். அரசர்கள் போருக்கு செல்லும் முன்பு வஞ்சிப்பூவையும் போரில் வெற்றி பெற்ற பின்னர் வாகைப்பூவையும் சூடுவது வழக்கம். ஆனால் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு செல்லும் போதே வாகைப்பூவை சூடிக்கொண்டு வெற்றி என்றும் நமதே என்று சொல்வாராம். அந்த வகையில் தன் வாழ்நாளில் 16 பெரும் போர்களில் தோல்வியே காணாத மாபெரும் அதிதீரன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மட்டுமே என கழக பொதுச் செயலாளர் புகழாரம் சூட்டியுள்ளார். அத்தகைய மாவீரராக திகழ்ந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு புரட்சித் தலைவி அம்மா 1996ஆம் ஆண்டு திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் திருவுருவ சிலையை நிறுவியதாகவும் முத்தரையரின் பிறந்த நாளை 2002ஆம் ஆண்டு முதல் அரசு விழாவாக கொண்டாடவும் ஆணையிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது தலைமையிலான கழக ஆட்சியில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். போற்றுதலுக்குரிய பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் வருகிற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் திருச்சி ஒத்தக்கடையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி, திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் குமார், திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.